கலந்துக்கிறாங்க. 35 பேரும் ஒரு உறவு வீட்டுக்கு போவாங்க. அடுத்த மாதம் அடுத்த உறவு வீட்டுக்கு, அடுத்த மாதம் அடுத்த உறவோட வீட்டுக்கு, இப்படி திட்டமிடப்பட்டு ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை ஒவ்வொரு சகோதரர்களின் வீட்டிலும் முறைப்படி திட்டமிடப்பட்டு இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. அங்கு சமுதாயத்தை பற்றிய செய்திகள் நாங்கள்லாம் பரிமாறிப்போம், அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகள் பரிமாறிக்குவோம், உறவுகளோட நிகழ்வுகளை பற்றி பரிமாறிக்கொள்வோம். ஒரு கல்யாணமா எல்லாரும் அந்த சங்க அமைப்பு சார்பாக போயிருக்கோம், ஒரு ஃபிளெக்ஸ் வைப்போம், பேனர் வைப்போம், குடும்பங்களாக கலந்துப்போம். ஒரு சுபகாரியம் இல்லாத வேற ஒரு நிகழ்வா அவசரத்துக்கு அங்க போய் நிற்போம். அப்படியே ஒரு கிராமத்தில் எப்படி ஒரு கிராம கூட்டங்கள் கமிட்டிகள் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு சின்ன நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இந்த நிகழ்வு எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட வேண்டும், பரவலாக்கப்பட வேண்டும், எல்லா இடத்திலும் இருக்கணும். இப்படி சின்ன குழுக்களாக இருந்தாலும் அவைகளெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது, தஞ்சைக்கென்று ஒரு ஒருங்கிணைந்த தேவேந்திர கூட்டமைப்பு என்பது உருவாக்கப்பட வேண்டும். அது எல்லா அமைப்புகளையும் சேர்த்து உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு குறைந்தபட்சம் இங்கே இருக்கின்ற ஒரு 10 சகோதரர்கள் முன்னெடுக்க வேண்டும். இந்த அரங்கம் என்பது நம்முடைய அருமை சகோதரர் ஜெயராமன் அவர்களுக்கு முழு மனதோடு கரவொலியோடு நம்மளுடைய பாராட்டுகளை அவர்கள் உடல்நிலை சொல்லியிருக்கிறாங்க, பொருளாதார நிலைமைகள்லாம் இருக்கு, இதெல்லாம் செஞ்சிருக்காருனாங்க. அவருக்கு நம்மளுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அமைப்பு திறம்பட உருவாக்க வேண்டும் என்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் 40 ஆண்டுகளாக தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றனர். அந்த சகோதரர்களுக்கும் இந்த அரங்கம் கரவொலி மூலமாக நம்மளுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க வேண்டும். இந்த அமைப்பு மேலும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற வேண்டுகோளை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.